திருக்குறள் அதிகாரம் 56 கொடுங்கோன்மை. அதாவது ஒரு ஆட்சியில இருக்கிறவங்க மக்கள் மீது எப்படிலாம் தப்பான வழியில நடந்துக்க கூடாது, எப்படிலாம் ஆட்சிய நல்லபடியா நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் குறளும் தான் இந்த அதிகாரத்தில் நாம பார்க்க போறோம். குறள் 1. கொலை மேற்கொண்டாரின் குடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. விளக்கம்: குடிமக்களுடைய பொருள் மீது ஆசை கொண்டு அவங்கள கொடுமைப்படுத்தி தவறான ஆட்சியை மேற்கொள்ளும் அரசு பகை கொண்டு பிறரை கொலை செய்யறதை விட மோசமான அரசு அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இஷ்டத்துக்கு டேக்ஸை போட்டு டேக்ஸ் எல்லாம் வாங்கி அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை தான் இப்படி சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். குறள் 2. வேலொடு நின்றான் இடு வென்றது போலும் கோலொடு நின்றான் இரவு. விளக்கம்: ஆட்சியில இருக்கிறவங்க அவங்களுடைய குடிமக்கள் கிட்ட அதிகாரத்தை காட்டி பொருளை பறிப்பது வேல் ஏந்திய கொள்ளைக்காரனின் மிரட்டலை போன்றது. அதாவது, ஒரு ஆட்சியில இருக்கிறவன், நான் ஆட்சியில இருக்கிறேன், நான் சொல்றதை தானே நீ கேட்கணும், உன்கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்ற மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி புடுங்கிறதுக்கு இதை எப்படி கம்பேர் பண்ணலாம்னாக்கா, இந்த ராத்திரில வந்து கொள்ளையடிச்சுன்னு போறாங்கல்ல, கத்தியை காட்டி மிரட்டி, அவங்களுக்கும் இவங்களுக்கும் பெருசா வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. குறள் 3. நாடொறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொறும் நாடு கெடும். விளக்கம்: ஆட்சியினால விளையிற நன்மை தீமைகளை அன்னன்னைக்கு ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளாத அரசு சீக்கிரமா வீணாகி கவுந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நிலைமைக்கு ட்ரம்ப்பை எடுத்துக்கலாம். காலையில ஒன்று சொல்லுவாரு, நைட்டு ஒன்று சொல்லுவார், மறுநாள் காலைல ஒன்று சொல்லுவார். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவர் வளர்றாரு அப்படின்றாங்க. ஆனா அன்னன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி எப்படி அதை மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். இதை தான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 4. கூழும் குடியும் ஒருங்கிழக்கும் கோல்கோடி சூழாது செய்யும் அரசு. விளக்கம்: அடுத்து வர்றதை எண்ணாம தவறாக ஆட்சி செய்கிறவன் தன் செல்வத்தையும் செல்வம் தரும் குடிமக்களையும் சேர்ந்தே இழந்து விடுவான். அதாவது, அடுத்து என்ன நடக்குன்னு தெரியாம தப்பு தப்பா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கக்கா, அவன்கிட்ட இருக்கிறதும் போயிடும், அவனை நம்பி இருக்கிறவங்க கிட்ட இருக்கிறதும் சேர்ந்தே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன் கேமிங். இஷ்டத்துக்கு ஆன்லைன் கேம் எல்லாரும் என்ன பண்ணுவான், அவன்கிட்ட இருக்க காசையும் காலி பண்ணுறான், வீட்டில் இருக்க காசையும் எடுத்து காலி பண்ணுறான், கடைசியில் தூக்கில் தொங்குறான். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கும்னாக்கா நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது முக்கியம். குறள் 5. அல்லற் பற்றாது அழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. விளக்கம்: தவறான ஆட்சியினால கஷ்டப்பட்டு துன்பம் பொறுக்காத குடிமக்கள் சிந்திய கண்ணீர் தான் அந்த ஆட்சியாளனின் செல்வத்தை அழிக்கும் ஆயுதம் ஆகும். அதாவது, இஷ்டத்துக்கு ஆட்சி பண்ணதுமா, ஐயோ இவன் ஆட்சியில் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே அப்படின்னு அந்த ஆட்சியின் கீழே இருக்கிற மக்கள் எந்த அளவு துன்பப்படுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவனுடைய ஆட்சி அழியும் அப்படின்னு சொல்றாங்க. குறள் 6. மன்னார்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃதின்றேல் மன்னாவாம் மன்னர் கொளி. விளக்கம்: ஆட்சியாளருக்கு புகழ் நிலைச்சி இருக்கிறதுக்கு காரணம் நேர்மையான ஆட்சியே. அப்படி ஒருவேளை நேர்மையான ஆட்சி இல்லைனாக்கா அந்த புகழும் அவங்க கிட்ட நிலைச்சி இருக்காது. இன்னைக்கு நல்லா ஆட்சி பண்ணிட்டு பேரும் புகழும் வாங்கிட்டு அப்படியே தலைகீழ ஆட்சி பண்ணானாக்கா சீக்கிரமாவே அந்த பேரும் புகழும் அவங்கிட்ட இருந்து விலகி ஓடி போயிடும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 7. துளியின்மை ஞாலத்திற்கு எற்றற்றே வேந்தன் அலியின்மை வாழும் உயிர்க்கு. விளக்கம்: மழை இல்லாம போச்சுனாக்கா எப்படி நாம வெயிலையும் பஞ்சத்திலையும் பட்டினிலையும் கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி நேர்மை இல்லாத ஆட்சியின் கீழே இருக்கிற மக்களும் அதே மாதிரி தான் கஷ்டப்படுவாங்க. மழை இல்லாம போனா பஞ்சம் பண்ணி, நேர்மை இல்லாத ஆட்சியிலையும் தப்பு தாண்டா இஷ்டத்துக்கு நடக்கும், கையில பொருள் இருக்காது, கஷ்டப்படுவோம், ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. குறள் 8. இன்மையின் இன்னாது உடைமை முறை செய்யா மன்னவன் கோர் கீழ்ப்படின். விளக்கம்: வறுமையில இருக்கிற துன்பத்தை விட
இதனால தான் இதனால தான் அதிக துன்பத்த அடைவாங்க. அதாவது நம்ம வறுமையில கூட கஷ்டப்படலாம். ஆனா கேவலமான ஒரு அரசனுக்கு கீழ ஆட்சியில இருந்தோம்னாக்கா, இந்த வறுமைய விட பெரிய கஷ்டமா அதுதான் இருக்கும். குறள் 9. முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒல்லாது வானம் பெயல். விளக்கம். முறை தவறி செயல்படும் ஆட்சியில நீரை தேக்கி பயனளிக்கும் இடங்கள் பாழ்பட்டு போகும். அதனால வான் வழங்கும் மழையை தேக்கி வைத்து வளம் பெறவும் இயலாது. அதாவது முறையில்லாம ஒரு ஆட்சி நடந்ததுனாக்கா, அவங்க நீரை சேமிச்சு வைக்கிற பிளான கூட கரெக்ட்டா பண்ண மாட்டாங்க. அதனால வானமே மழை பெஞ்சு தண்ணிய குடுத்தாலும், இவனால சேர்த்து வச்சு அதனால புண்ணியத்த அடைய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. குறள் 10. அபயன் குன்றும் அறுதொழிலோர் நூன் மறப்பர் காவலன் காவான் எனின். விளக்கம். காவல் செய்ய வேண்டிய ஆட்சியாளர் மக்கள காப்பாத்தாம போனா, அறனற்ற அவருடைய நாட்டுல பால் வளமும் குறையும். ஞானியர்களும் அவங்க படிச்ச நூல்கள மறந்துருவாங்க அப்படிங்கிறாரு. அதாவது எப்போ ஒரு ஆட்சியாளன் சரியா இல்லையோ, அவங்க கீழ ஒரு எம்.எல்.ஏ, மினிஸ்டரு அது இதுன்னு யாரு இருந்தாலும், அவங்க செய்ய வேண்டிய வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணணுங்கிறதையும் மறந்து போயிடுவாங்க. ஏன்னா, மேல இருக்கவன் சரியில்ல. இவங்களும் நமக்கு என்ன அப்படின்னு இருந்துட்டு போவாங்க. அததான் இந்த குறள்ல சொல்றாங்க. திருக்குறள் அதிகாரம் 56ல எல்லா குறளையும் நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டோம். தொடர்ந்து அனைத்து அதிகாரங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக பதிவு செய்யப்படும். நன்றி, வணக்கம்.